வணக்கம். கொஞ்சம் லேட்டு தான். நாமக்கல்ல எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில நடந்த ஃபுட் பாய்சனிங் இஷ்யூ. இத பத்தி நான் ஏன் பேசல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்துச்சு அத பத்தி வந்து ரிப்போர்ட்டிங் பண்ண மாரி இல்லாம, அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் மேத் அந்த கல்லூரி அத எப்படி எதிர்கொள்றாங்க? அத வந்து அவங்க செய்ற தப்ப வந்து ஒத்துக்கிறாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எப்பவுமே அவங்க பேர காப்பாத்திக்க தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல. அந்த டெவலப்மெண்ட்ஸு எப்படி அந்த கல்லூரி ரியாக்ட் பண்றாங்க? கவர்மெண்ட் இத எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுது? அது மட்டும் இல்லாம மாணவர்கள்லாம் இத வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வெளிக்கொண்டு வரதுக்காக எவ்வளோ தைரியமா இருக்காங்கன்னு பார்த்தா, ஸோ எல்லாருமே நீங்க கேட்டிருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா சொல்லிர்றேன். 130 மாணவர்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் பாய்சன்னால மயக்கம் அடையிறாங்க. இதில நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வயிற்றுப்போக்கும் இருக்கு. ரொம்ப சிவியரான ஒரு சிக் கண்டிஷன் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி 400க்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து ஒரு மைனரா சில விஷயங்கள்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உடம்பு சரியில்ல அப்படின்னு. இப்போ ஒரு 5 நாளைக்கு அந்த கல்லூரிக்கு வந்து விடுமுறைலாம் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில லைசென்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. ஆனா, இன்னும் கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சம்ப் மெயினா வந்து அந்த தண்ணீயின் மூலியமா தான் இந்த கன்டாமினேஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஈகாலி அது வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டமே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம கேஸ்ட்ரல் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஸ்ட்ரல் சிஸ்டமில நெறைய ப்ராப்ளம் வரும். கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களோட உணவு பழக்கம், உங்களோட ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிற மாரியான ஒரு பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் அந்த நோய் தொற்று பரவறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. இது மாரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஸோ அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்ப நாங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிளீன் பண்ணுவோம். அடிக்கடி வந்து நாங்க கிளீன் பண்ணிட்டே தான் இருப்போம். அது வந்து குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி, குளிக்கிற தண்ணியா இருந்தாலும், அத வந்து கிளீன் பண்ணிட்டே தான் இருப்போம். ரெகுலர் செக்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். ஆனா, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் வாட்டர் சிஸ்டம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தண்ணி கலந்து இந்த மாரி ஆயிருச்சு. சத்தியமா கல்லூரி நிர்வாகம் எப்பவுமே சுத்தத்தை கடைபிடிக்கும் ஒரு சுத்தமான நிர்வாகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாரி தப்ப வந்து ஒத்துக்க போறதில்ல. அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதில நெறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஒரு விஷயத்த உடனே வந்து சொல்லணும் அப்படிங்கிறப்போ, சரியான ரிசர்ச் இல்லாம, இல்ல யார் மூலியமா கேள்விப்பட்டு, அந்த நேரத்தில வந்து உணர்ச்சி பூர்வமா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதில 2 மாணவர்கள் வந்து செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவசரப்பட்டு நம்ம போடுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த 2 யூடியூபர்ஸ வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்க மேல வந்து புக் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, பாருங்க யார் யாரோ தப்பான தகவல்லாம் வந்து பரப்புறாங்க. இங்க நடந்தது ரொம்ப கம்மியான விஷயம் தாங்க. நியூஸ் சேனல்ஸ் தான் ரொம்ப பெருசாகுது. யூடியூபர்ஸ் தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட முழு அந்த பூஸ்டிக்காக வந்து சோத்துல மறைச்சு அவங்களோட தவறுகள முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ் வந்து பண்ணிருவாங்க. அதனால நம்ம ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்றப்போ, கரெக்ட்டான விஷயத்தோட நிறுத்திக்கணும். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியோ, இல்ல யார் மூலியமாவோ கேட்ட ஒரு ஹால்ஃப் பேக்டு ட்ரூத்தோட சொல்லக்கூடாது. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கே வந்து சாதகமா போய் முடியும். சரி, இந்த கல்லூரிகள் பொதுவா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சில கல்லூரிகள்லாங்க படிப்பு 0 அத கத்துக் குடுக்கறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0 ரூல்ஸ்லாம் வந்து நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம், போலாம், வரலாம். ஆனா காலேஜ்ல சும்மா ஹாஸ்டல் ஃபுட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு இருக்கும். அதையும் தாண்டி நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோப்பா, யார் வேணா எத்தனை லவ் வேணா பண்ணிக்கலாம். ஏன் போதைப் பொருள் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி சில காலேஜஸ்லாம் இருக்கு. அது என்ன காலேஜ் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ஒரு ரகமான காலேஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா, சில கல்லூரிகள் அவன் ஏன் அந்த காலேஜ தொறந்தான்னு அவனுக்கும் தெரியாது. அங்க வந்து படிக்கிறவன் ஏன் அங்க படிக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது. அப்பா, அம்மாலாம் நான் என்னோட பையன், என்னோட பொண்ணு இன்ஜினியர் ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு சில கல்லூரிகள்ல சேர்த்து விட்டுருவாங்க. அங்க இவங்க என்ன பண்றாய்ங்க, காசு மட்டும் சும்மா ஹை கிளாஸ் காலேஜ் வாங்குற மாரி வந்து பக்காவா வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்க சேர்ந்தா அவங்களோட மாணவ, மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபுல்லா வந்து அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டு வெளில வரும்போது ஒரு கிரேட் ப்ராடக்ட்டா வருவாங்கன்ற மாரி சீன போடுவாய்ங்க. ஆனா, அந்த கல்லூரியில ஒரு பேசிக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டீஸும் இருக்காது. தரம்னு சுத்தமா இருக்காது. இந்த காலேஜுக்குலாம் எப்புட்றா சர்டிஃபிகேட் குடுத்தாங்க? அப்படிங்கிற மாரி இருக்கும். நீங்க காலேஜ்னா என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு 4 பஸ் நிக்குதா? பில்டிங் இருக்குதா? 4 மரம் இருக்கா? காம்பவுண்ட் சுவர போட்டுருக்காங்களா? அதான் காலேஜ்லாம் இல்ல. அதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல பல பாதிப்புகள் இருக்கும். அந்த மாரி கல்லூரிகள், நம்ப அப்பா, அம்மாவோடைய அந்த ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அத பயன்படுத்திக்கிட்டு மாணவ, மாணவிகள் வந்து சேர்க்க வைக்கும்போது முழுசா கறந்துர்றது. ஆனா, நீங்க அந்த ப்ராஸ்பெக்ட்ல என் காலேஜ்ல சேர்ந்தோனே இந்த 4 வருஷம் என்னலாம் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ, அதில வந்து 50% கூட வந்து பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்விக்கு வருவோம். அதுக்கப்புறம் உணவுக்கு வந்து போலாம். உணவு ரொம்ப முக்கியம் தான். கல்விக்கு வருவோம். கல்வியிலேயே இவங்க வச்சு சொல்லிக் குடுக்குற அந்த வாத்தியாருங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்கிரேடடாவும், அப்டேட்டடாவும் இருக்கிறதில்ல. அதையும் தாண்டி நல்லா படிக்கிற சில பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க போயிட்டு சந்தேகம்லாம் கேட்கும்போது, "ஐயோ! இங்க ஏதோ சரியில்லையே" அப்படின்னு கேட்கும்போது, "ஏய்! உனக்கு நான் சொல்லிக் குடுக்குறது புரியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மாணவ, மாணவிகள் மேலயே வந்து பழி போடுறது. இதையும் தாண்டி, "ஐய்யய்யோ! நம்ம அப்பா, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு லோன் எடுத்து படிக்க வைக்கிறாங்கன்னு" சொல்லிட்டு வீட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா, அந்த அப்பா, அம்மா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து ரொம்ப வீராப்பா என் பணம் படைத்தவர்களே பேக்ரவுண்ட் உள்ளவங்களே ஒரு கல்லூரிக்கிட்ட வந்து வீராப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா, என்னோட குழந்தை படிக்கிற இடம். நான் போய் அத கெடுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பம்மி போய் கேட்டா வந்து, "ஓ! நீ அப்பா, அம்மாவை கூட்டு வரியா? எப்படி இந்த செம்மு பாஸ் பண்றேன்னு பார்க்கலாம். உன்னோட நடத்தையில வந்து தப்பு தப்பா குற்றமா சொல்லிட்டே இருக்கேன்."
அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணமோ அந்த மாணவி வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு தான், "பா எப்படியாவது படித்து பாஸ் பண்ணி வெளில வந்துருப்பா, அரியர் மட்டும் வச்சிடாதப்பா, எதுவும் காலேஜில் பிரச்சனைலாம் வச்சுக்காத, காலேஜ் மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனையே வச்சுக்கூடாது, சில விஷயங்கள்லாம் தப்பாக நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியா படிச்சுட்டு வந்துருன்னு" சொல்லிட்டு அவங்க அந்த வீக்னஸில் மாட்டிக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி பல கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த பேரண்ட்ஸை காசு வாங்கி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் அந்த 4 வருஷம் படிக்கிறப்போ அந்த மாணவிகளை ஏன்டா இங்கே படிக்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த டப்பா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக கூட வராமல் எல்லாம் மனநல நோயாளிகளாக வெளில வராங்க. சரி, இப்போ இந்த கேன்டீன் விஷயத்துக்கு வரும். கேன்டீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே கிடைக்கிற ஒரு பொருள், உணவுப் பொருளுக்கு ஒரு தகுதி நிர்ணயம்னு ஒன்று இருக்கும், அதுக்காக விலை நிர்ணயம்னு ஒன்று இருக்கும். அதோட டேஸ்ட்டும் கேவலமாக இருக்குங்க. ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வெளிலேருந்து போய் எவனா சாப்பிட்டு வந்தானா அவனை வேறு மாதிரி வந்து கன்ஃபர்ம் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது. ஏன்னா எல்லா காலேஜுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹைவேஸ் பக்கத்துலாம் இருக்கிறதில்ல. சில காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்லூடடாக எங்கேயோ இருக்குது. வேறு வழி இல்லை, அந்த கேன்டீனில் தான் நீங்கள் சாப்பிட்டு ஆகணும். அந்த கேன்டீனில் உணவு தரமாக இருந்தால் சரி, வேணுன்றவன் காசு கொடுத்து சாப்பிட போகிறான், இல்லைனா வீட்டிலேருந்து சாப்பாடை சாப்பிட்டோமா படித்தோமா போகணுன்னு இருப்பான். அந்த டே ஸ்காலர்ஸும் வந்து வாங்குகிற கேன்டீனில் பெரும்பான்மையாக எந்த இன்ஜினியரிங் கல்லூரியோட ஒரு கேன்டீன் அப்படின்னு போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, ஐயோ இதையாடா திங்கிறது, சரி வேறு வழியே இல்லாமல் திங்கிறவன் தான் நிறைய பேர் திண்டு போயிட்டுருப்பாங்க. விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஹாஸ்டலுக்கு வரும். ஹாஸ்டல் அப்படின்னா இவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஹாஸ்டல்னால் வந்து ஃபுட்டு நல்லா இருக்கக்கூடாதுப்பா. எப்படி வந்து ஜெயில்னால் வந்து பார்த்திங்கன்னா, ஜெயிலுங்கிறது என்னங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்புறம் அங்கே என்ன பிரியாணி போடுறதுக்கு அப்புறம் அங்கே கைதிகள்லாம் வந்து உணவு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது, ஜெயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தப்பு பண்ணாமல் வெளியே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த காலேஜ் ஹாஸ்டல்னாலே எழுதி வச்ச மாதிரி ஃபுட்டுங்கிறது நல்லாவே இருக்கக்கூடாது, தரம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே கூடாது. ஆனால் அதற்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கிட்ட ஃபுல்லாக கறந்துடுறது. அந்த கிச்சன் பொதுவாக எந்த ஒரு ஹோட்டல்லையும் கிச்சன் உள்ளே போய் பார்க்க விட மாட்டாங்கல்ல. இந்த ஹோட்டலுங்களே சில இடத்துல வந்து விளாக் பண்ணுறவங்களே பார்க்க விடுவாங்க. போல் இங்கே அதிகாரிகளே வந்து பார்க்க வந்தாலும் நிறைய இடங்களில் வந்து வெளியே காசு கொடுத்து இல்லை மிரட்டி வந்து ஸ்டாப் பண்ணிடுறது. இதில் இன்னொரு பக்கம் சில அதிகாரிகள், நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, போய் பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து அலர்ட்டாவது பண்ணுறாங்க, இல்லை த்ரெட்டனாக பண்ணிட்டு வராங்க, ஒழுங்காக மாற்றிக்கோ இல்லைனா லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோன்னு. இவங்க லஞ்சத்தை கொடுத்து இல்லை பயமுறுத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்டீனையே பார்க்க விட மாட்டாங்க. இதெல்லாம் இந்த 1.5 நாள் வந்து நிறையா கல்லூரி நிர்வாகங்களில் வேலை செய்கிறவங்ககிட்டையும் அவங்க படித்த மாணவர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. பணத்தால் அடிக்கிறது, இல்லை வந்து இன்ஃப்ளூயன்ஸால் மிரட்டுறது. ஏன்னா இந்த எல்லா இன்ஜினியரிங் கல்லூரியில் வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பணம் படைத்தவங்க. அங்கே இருக்கிற எம்எல்ஏ, ஒரு வேளை அவங்களோட தொகுதியில் ஒரு மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அவர்கிட்ட காசை கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க. சரி, நம்ம தான் எலெக்ஷன் நிற்கிறப்போ இவன் ஒரு அமௌண்ட்டை தந்துடுவானே, இவங்ககிட்ட வழக்கமாக வேறு சில கட்டிங்லாம் வரணுமே சொல்லிட்டு இந்த அரசியல்வாதிகளும் வந்து இந்த கல்லூரியில் நடக்கிற எல்லா பிரச்சனையும், இப்போ இந்த உணவு பிரச்சனை மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, எங்கள் ஒரு பெரிய அசாம்பாதம் நடந்துச்சு, அந்த கல்லூரி நிர்வாகத்தில் இந்த வேலை செய்கிறவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அப்படியே கப் சிப்புன்னு மறைச்சி விட்றாங்க. ஸோ இவ்வளோ ரவுடித்தனம் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸோட ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்னால் ஜெயில்னால் எப்படி ஃபுட்டு நல்லா இருக்காதோ அதுமாதிரி ஹாஸ்டல்னால் ஃபுட்டு நல்லா இருக்காதுங்க அப்படின்னே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். படிக்கிற பசங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணுங்கிற மாதிரி அப்பா அம்மா வச்சே சொல்ல வச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு தரமே இல்லாத உணவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கிற நிறைய மாணவிகள் கஷ்டப்பட்டு வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்டு படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இதை தாண்டி அங்கே தண்ணீர், அந்த பாத்ரூம் மெயின்டைன் பண்ணுறது, டே ஸ்காலர்ஸ்க்கு அந்த பாத்ரூம் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு அந்த பாத்ரூம் மெயின்டைன் பண்ணுறது, கிளீனினஸ் அப்படிங்கிறது சுத்தமாக பெரும்பான்மையான கல்லூரிகளில் இல்லை. சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு 10-15 கல்லூரிகளில் தான் ஒரு உலகத்தரத்துக்கிட்டையாவது வந்து கொண்டு போய் செல்லலாம். அங்கே வந்து கல்வி வந்து எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்ற தள்ளி வச்சுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அங்கே இருக்க கேன்டீன்ஸ் நல்லா இருக்கா, அங்கே இருக்க ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லவே இல்லை. நிறையா கல்லூரிகள், இதெல்லாம் கல்லூரிகளா இல்லை ஏதோ வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியெல்லாம் போய்ட்டு தான் ஹோமில் தங்குவாங்கள்ல அந்த மாதிரி இடமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கேவலமான ஹாஸ்டல் தான் இருக்குது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 10 வருஷம் நம்மளோட அண்ணன் தங்கச்சி எல்லாருமே வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜ்னால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மனசில் பதிஞ்சு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியே கேட்க முடியாத இடத்துல வந்து நிறுத்திட்டாங்க. சரி, இந்த சிஸ்டம்லாம் இப்படி தான் இருக்கும், இதுக்காக வந்து ஒரு 10 நிமிஷம் புரட்சி பேசலாம் போத்தே. இனிமேல் இப்படி இருக்கிறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க, அங்கே ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டே ஸ்காலராக இருக்கீங்க, அந்த கல்லூரியோட கேன்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வச்சுருப்பாங்க.
கடவுள் புண்ணியத்தில் அவங்க வந்து ரொம்ப நியாயமானவங்களாக இருந்தால், நேர்மையானவங்களாக இருந்தால், யாருக்கும் பயப்படாமல் நடவடிக்கை எடுக்கிறவங்களா இருந்தால், அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த இடத்த வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணி கல்லூரியே மூட சொல்லுங்க. வந்து கொஞ்சம் மிரட்டிட்டு போனாங்க அப்படின்னா வந்து சரியாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட காலேஜ் கேன்டீன் சரியில்லைன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜுக்கும் இப்போ எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி FSSAI சான்றிதழ் வந்து கொடுத்து தான் வந்து நடத்துவாங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த சுகாதார முறையில் அதெல்லாம் செயல்படுத்தப்படலை அப்படின்னா, அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸருக்கு முழு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி ஹாஸ்டல் வாட்டர் சரியில்லை அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் TWAD போர்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா கல்லூரியில் அந்த வாட்டர் சப்ளை கரெக்டாக இருக்கா, அது ஹைஜீனாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்டல் சானிடேஷன் லோக்கல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த கல்லூரிக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பாத்ரூம்ஸ்லாம் அப்படி மெயின்டைன் பண்ணப்படுது, அங்கே இருக்கிற உணவு குழாய்கள்லாம் வந்து சரியாக வந்து க்ளீன் பண்ணப்படுதா, சாம்பிள்லாம் சரியாக க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த மாதிரி லோக்கல் ஹெல்த் இன்ஸ்பெக்டரை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு டயலாக் நடந்து கல்லூரி நிர்வாகம் ஓரளவுக்கு முன் வந்து உங்களுக்கு ஒரு சுகாதார முறையில் அந்த கல்லூரியும் அந்த ஹாஸ்டலையும் நடத்துறதுக்கு முன் வருவாங்க. கேன்டீனை கொஞ்சம் நியாயமாக நடத்துவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வியாபார நோக்கோட தான். ஏன்னா கல்வி தந்தைகள் சொல்லப்படுறவங்க பெரும்பாலான ப்ராப்பர் பிஸ்னஸ் மேன், அரசியல்வாதிகளாக இருக்காங்க, இல்லை ரவுடிகளாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களை ஒரு கல்வி தந்தையாக பார்த்து உங்களை கல்வியை வந்து சிறந்த ஒரு விளங்க இடங்கக்கூடியமாக வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அவனை பற்றிருக்க லாபத்தை பார்க்கணும். அவன் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்துட்டான், நம்மளோட லாபத்தில் வந்து அதிகமாக காசு எப்படி செலவு பண்ணாமல் அவனை வந்து படித்து முடிச்சு வெளில போக வைக்கலான்றதான் பார்ப்பாங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக இந்த 3 பேர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டயலாக் நடந்து ஓரளவுக்கு செக்கில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா FSSAI ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னு தெரியல. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட நம்பர் வாங்கிட்டு அதுக்கு OTP அனுப்பிட்டு அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணியே ஆகணும் அவங்க. ஸோ பழைய மாதிரிலாம் வந்து சும்மா டப்பா அடிச்சுட்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்க்கு அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து திருப்பியும் உங்ககிட்ட வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஸோ இந்த கடைசியில் இன்னொரு விஷயமும் சொல்லுங்கள். இந்த கல்லூரியில் இருக்க ஹாஸ்டல்லாம் விட்டுருங்க. வெளியில் இந்த வேலைக்கு போகிற பெண்கள் தங்குற ஹாஸ்டல் இருக்குல்ல, ப்ரைவேட் ஹாஸ்டல், பசங்க தங்குற ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கே நடக்கிறது வந்து இன்னும் கொடூரம். பாவம், அவங்கெல்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு வீடு எடுக்கணும்னா உங்களுக்கு வீடு கிடைக்கிறதே கஷ்டம் பேச்சுலருக்கு. அதை தாண்டி நீங்கள் வந்து எல்லாம் ப்ரூஃப்லாம் கொடுத்து அட்வான்ஸ் ஒரு பெருந்தொகை கட்டி வாடகைலாம் கட்டி இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடியல. ஏன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், கரண்ட் பில் வேறு கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஏதோ ஒரு ஹாஸ்டல் மேன்ஷன் தங்கிட்டு இருக்காங்க. இதில் பொம்பளை பிள்ளைங்க கதைங்க வந்து ரொம்ப மோசம். சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஒரு வாட்ச்மேனை மட்டும் போட்டு நிறுத்தி வச்சுருவாங்க. அதில் எந்த குறையும் இருக்க மாதிரி தெரில. ஆனால் பெரும்பான்மையான அந்த பெண்கள் ஆண்கள் தங்கக்கூடிய அந்த ப்ரைவேட் ஹாஸ்டல் அப்படிங்கிறதுலையும் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் ரொம்ப ஓவர். பேசிக்காக வந்து ரூம் வந்து வாடகை எடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வைஃபை கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதான் வைஃபைலாம் இருக்குல்லன்ற மாதிரி நம்ம பசங்களும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்துருங்க. எது நல்லா இருந்தாலும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஃபுட்டு அப்படிங்கிறது இந்த ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸில் ரொம்ப மோசம். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்களேன். நம்ம சென்னையிலே தங்கிட்டு இருக்க நம்ம பசங்க பொண்ணுங்கிட்டலாம் ப்ரைவேட் ஹாஸ்டலில் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். நம்ம ஆஃபீஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ள வரும், என்னம்மா சாப்பாடு அப்படின்னு கேட்டால் அதுக்கு மூஞ்செல்லாம் மாறிடும். ஐயோ நான் இனிமேல் கேட்கலாமா, என்ன ஃப்ரீயாக விட்டுருமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஃபுட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அரசாங்கம் தயவு செஞ்சு தலையிட்டு லாப நோக்கத்தை மட்டுமே பார்த்து எல்லா நிறுவனங்களையும் நடத்த விடாமல், கல்வி நிறுவனங்களையும் நடத்த விடாமல் அவங்க தலையிட்டு இந்த விஷயத்தை வந்து சரி செய்யணும். பாவம் மாணவர்கள்.